வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு மக்ரோனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கப்பு மக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நிறைய டிசைனில் கிடைக்கிது. நான் வந்து இந்த மக்ரோனி எடுத்திருக்கேன். இதை வந்து உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு ஆவியை வேக வச்சுக்கலாம். ஊற வச்சு வேக வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக மக்ரோனியை உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் ஊறினோன்னா எப்படி இருக்குன்னு. இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இதை போட்டு வேக வைக்கணும். இப்போ அதை எப்படி வேக வச்சுக்கலான்னு காட்டுறேன். மக்ரோனி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ மக்ரோனி நம்ம சேர்த்துக்கலாம். மக்ரோனி வெந்துருச்சு. நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு போட்டோன்னே இது ஏன்னா ஊற வச்சுருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் வந்து மக்ரோனி வெந்துருச்சு, எடுத்து வடிகட்டிக்கிறேன். மக்ரோனியை வடிச்சிட்டு இப்போ அது மேலே நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டுட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது. இப்போ நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பாதி அளவு வதக்கிக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு பிஞ்ச் அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து தாளிக்கும் போதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் போடுறேன். அதோடைய வாசனை அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக சும்மா கொஞ்சமாக தான் போடுறேன். நீங்கள் கையில் 2 பிஞ்சு போட்டால் கூட போதும். அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள் தான், அதனால் இதை சேர்த்துக்குவோம். அதில் அடுத்தது வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே மக்ரோனியில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரெட் சில்லி சாஸு. இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். சோயா சாஸும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், கசப்பாயிடும். கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். அடுத்தது பாஸ்தா சாஸு. இதை இதோட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம்.
மக்ரோனி வேக வச்சோம்னா அது அதோடு சேர்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதில் தெளிச்சாப்பில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம் போதும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கணுன்னா கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க. ஏன்னா ஓரளவு மசாலா எல்லாமே நல்லா வணங்கிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மக்ரோனி சேர்த்துக்க போகிறோம். அதனால் ரொம்ப அனல் வைக்க வேணாம். இப்போ வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதை அதோட சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஸ்பைசிக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதான், ஸ்பைசி மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பராக இருக்கும். காலை டிஃபனுக்கோ நைட்டு டிஃபனுக்கோ இது எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு டெய்லி ரைஸை கொடுக்கறத விட இது மாதிரி மக்ரோனி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்சுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கவி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.